எப்படி போகுது பாருங்க. ஃபுல்லாக தெரியுதா? வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மருத்துவ செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா விராலி. அந்த விராலி செடியோட மருத்துவ பயன்களை தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் ஒரு ஓடைக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், கிராமத்துக்கு. பாருங்க, ஓடை பாருங்கள். நாங்கள்லாம் இங்கே குளித்து விளையாண்ட இடம் இது, மடுன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் குளித்து நாங்கள் விளையாண்ட இடம் இது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள், இதெல்லாம் மாதிரி எப்படி மாறி இருக்குது. ஒரு காலத்தில் ஊரே இங்கே தான் குளிக்கும், கொலையெல்லாம் பூசிக்கிட்டு தொப்பிட்டு குதித்து விளையாடுவோம். அப்படிப்பட்ட இடம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எல்லாம் கறிவழி தோப்பாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதெல்லாம் இந்த ஓடை எப்படி போகுது பாருங்கள். ஃபுல்லாக தெரியுதா? பாருங்க, சுற்றி கறிவேலை இருக்குது பாருங்க. இப்போ அங்கே தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். சொன்ன விரலி செடி, விராலி செடி, அதுதான் இதுதான் இந்த விராலி செடி. பாருங்கள், இது வந்து பூ பேப்பர் மாரி இருக்கும். விராலி செடி ஒரு அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம். இது அழகாக நல்லாயிருக்கும் பார்க்குறது. செடி பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சும்மா ஒரு 2.5 அடி 3 அடி வரைக்கும் இது வளரும். அப்படியே புதர் செடி மாரி இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? அருமையாக இருக்கும் பாருங்கள். இதோட மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான மருந்து. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து யாரும் பயன்படுத்துறதில்ல, சில பேருக்கு தெரியாது. சரிங்களா? இதோட பயனுங்களாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினோம்னா நமக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? மெடிக்கலில் வாங்கி மருந்து சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லாமல் ஆக்கிடலாம். அப்படியாப்பட்ட ஒரு மருத்துவ செடி தான் இது. சரிங்களா? விராலி செடி. இந்த இலை இருக்குது பார்த்திங்களா? இந்த இலையை அப்படியே பறித்து நல்லா இடித்து, சரிங்களா, கட்டி நம்ம உடம்புல நாள்பட்ட கட்டி ஆறாமல் இருக்கும், அப்படியே இருக்கும், சரியான கட்டியாக இருக்கும். அந்த கட்டி மேலே நல்லா அரைச்சி கொஞ்சம் மொத்தமாக அப்படியே வச்சு கட்டினோம்னு வச்சுங்க, அந்த கட்டி வந்து சீக்கிரமாக உடைஞ்சிரும். இல்லைன்னா அப்படியே அமுங்கிடும். அப்படி அமுக்கக்கூடிய அந்த கட்டியை உடைக்கக்கூடிய தன்மையும், இல்லைன்னா அந்த கட்டி அப்படியே அமுங்கி மறைஞ்சிடும். அதை போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த விரலி செடிக்கு இருக்குன்னே சொல்லலாங்க. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான மருந்துங்க. சரிங்களா? நம்ம என்னமோ ஒரு ஆயில்மெண்ட்டை வாங்கி உடம்புல தேய்ச்சிக்கிறேன், அது அப்படியே வாரக்கணக்காக மாதக்கணக்காக அப்படியே இருக்கும். இதெல்லாம் போட்டிங்கன்னா 2 நாளில் சரியாயிடும். 2 நாள் தாங்க. 2 நாளில் அப்படியே வலியும் குறைஞ்சிரும், அப்படியே அமுங்கிடும். அப்படி இல்லைன்னா உடஞ்சிரும், அதில் உள்ள சீல் அப்படியே வெளியில் வந்துடும். சரிங்களா? ஒரு அற்புதமான செடி தான் இந்த விராலி செடி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி நான் எங்கள் ஊருக்கு வந்தேன். சரி, அப்படியே காலையில் அப்படி இங்கே வரும் பொழுது அப்படியே கண்ணில் பட்டுது. டப்புன்னு ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்கேன். சரிங்களா? இது ஒரு மருத்துவம் நிறைஞ்ச செடின்னே சொல்லலாம். இதோட பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள், இது இந்த குச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே வலிமையாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் வலிமையாக இருக்கும். வலிமை நிறைஞ்ச குச்சி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே இந்த இலையை வந்து தேவையான அளவு நம்ம பறிச்சுக்கிட்டு, இதோட வந்து நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். சரிங்களா? நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டு நம்ம உடம்பில் வந்து மூட்டு வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி, கணுக்கால் வலி, சரிங்களா, இந்த மாரி எங்கெல்லாம் வலிக்குதோ அந்த இடத்துல இந்த எண்ணெயை நம்ம தடவிக்கிட்டு வரும் பொழுது சுத்தமாக வலியே இல்லாமல் ஆக்கக்கூடிய தன்மை தான் இந்த விராலி செடிக்கு உண்டுக்குங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தணும். நம்ம சொல்கிற முறையாக இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதோட பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லைங்க. சரிங்களா? எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இதை நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்தணும்னா இதை நம்ம வந்து தேவையான அளவு நம்ம தயாரிச்சுட்டு இதை உடம்புல தேய்ச்சிட்டு வரும்போது முழுமையாக குணமாக்கக்கூடிய தன்மை இந்த விராலி செடிக்கு இருக்குன்னே சொல்லலாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த செடி பாருங்களேன், என் உயரத்துக்கு இருக்கா? சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரம் கூட வளர தன்மை உண்டு.
ஒரு ஆள் உயரத்துக்கு வளரக்கூடிய தன்மை இந்த விராலி செடிக்கு உண்டு. சரிங்களா? இதெல்லாம் இலை கொஞ்சம் கொட்டி போச்சு, அதனால் அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட பட்டை இருக்குது பார்த்தீங்களா? இதோட பட்டை வேர் இதெல்லாம் நம்ம வந்து நல்லா பொடியாக்கி கட்டி கொப்பளம் இதுமாரி உடம்புல எங்கே இருக்கோ அந்த இடத்துல அதை வந்து அப்படியே விளக்கெண்ணெயை விட்டு தடவிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே கட்டிலாம் அப்படியே அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுங்க. வலியே இல்லாமல் போயிடும், சுத்தமாக வலியே இருக்காது. சரிங்களா? அது போன்ற இதை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தணும். இதை வந்து பொடியாக்கிக்கணும். இதோட வேற கூட பயன்படுத்தலாம். பட்டை வந்து எடுத்து அதை அப்படியே பொடியாக்கி நல்லா வெயிலில் உலர்த்தி காய வச்சு அதை பொடியாக்கி உடம்பில் கொப்பளமோ கட்டியோ நாள்பட்ட கட்டியாக இருக்கும், ஆறவே இல்லம்பாங்க, வலியாக இருக்குது, அப்படியே சில நேரம் அவங்களுக்கு கடுப்பாகும். அந்தமாரி கட்டிலாம் சில நேரத்தில் துன்புறுத்திக்கிட்டே இருக்கேன். அந்தமாரி கட்டியெல்லாம் சீக்கிரமாக குணமாக்கணும்னா இது மாதிரி அந்த கட்டியை போக்கணும்னா இதை போன்ற மருந்துகளை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த செடியோட பயனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பட்டையை பொடியாக்கி இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு குணமாக்கக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா சார்? இந்த மூலிகை பற்றி சொல்ல வந்திருக்கீங்க. இந்த செடியினுடைய சிறப்பு என்ன சார்? இந்த செடியோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதோட வேர் இருக்குது பார்த்தீங்களா? வேர் பட்டை, அதாவது இளஞ்செடியாக நம்ம பிடுங்கினோம்னா வேர் வரும். ஓ சரி. அந்த வேர் நல்லா அலசிட்டு அப்படியே காய வச்சு அப்படியே சின்ன சின்னதாக நறுக்கி அப்படியே வெயிலில் லைட்டாக உலர்த்தி காய வச்சு பொடியாக்கி நம்ம வந்து சுடு தண்ணிலையோ பாலுலையோ நம்ம இதை கலந்து குடித்தோம்னா நாள்பட்ட இருமல் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இருமல் சளி தொல்லை இருக்குல்ல, இது வந்து சுத்தமாகவே இல்லாமல் ஆக்கிடும். சரிங்களா? அது வந்து நம்ம முறையாக செய்யணும். எல்லா கிராமங்களும் இது கிடைக்குது. எல்லா உலக நாடு முழுவதுமே கிடைக்கும். உலக நாடு முழுவதும் கிடைக்கும், கிராமங்களில் கிடைக்கும். செடியை நல்லா பார்த்துக்கணும். முக்கியமாக செடியை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த செடியை பார்த்தீங்கன்னா வச்சுங்க, பசுமையாக இருக்கும், அப்படியே நல்லா இருக்குங்களா? இதை வந்து மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதோட பயன்கள் என்ன, எப்படி அது என்ன மாதிரிலாம் பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தின்னு வச்சுக்கோங்க. இதை விட மருந்து சிறந்த மருந்து வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம அழகாக பயன்படுத்தணும். இதோட முறைகள்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பாட்டில் கண்ணாப்பண்ணு சாப்பிட்டீங்கன்னா அது வேற வியாதியை கொண்டு போய் விட்டுரும்ல, அது ஒன்று இருக்குல்ல. சரிங்களா? சரி. அதனால நம்ம முறையாக நம்ம இதை பயன்படுத்தும் பொழுது இந்த செடியை நல்லா பார்க்கணும். இது வந்து விராலி செடி. பெரியவங்க மூலமா அந்த செடி விராலி மலைக்கு போயிடாதீங்க, திருச்சியில் இருக்கிற விராலி மலைக்கு போயிடாதீங்க. விராலி செடி பேரும் தெரிஞ்சுக்கணும். பெரியவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இந்த பயன்படுத்தணும். அப்புறம் வந்து இது ஒன்று முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஓகே சரிங்களா? இதோட பயன் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன தெரியுங்களா? வசதி இல்லை, எனக்கு காம்பவுண்ட் போட முடியல, அந்த மாதிரி சமயத்துல படல் பண்றதுக்கு இது அருமையா பயன்படுங்க. ஆமா, இதெல்லாம் அப்படியே கம்பி மாதிரி. ஆதி காலத்தினுடைய படல் இதுதான் செடிதான். அதே நான் சொல்ல முக்கியமான கருத்து அதுதான். அதை சொல்ல மறந்துட்டேன். ஆடு மாடு வேலிக்கு ஆடு மாடு வந்து உள்ள நுழையாத ஒரு பாதுகாப்பான வீட்டை சுத்தி படல் கட்டி அழகா வைப்பாங்க. வருஷம் கணக்கா கிடக்கும். வருஷ கணக்குல இப்ப என்ன போடுறான், கம்பியை போறான், கீழே போட்டு விழுந்துருது. இது வந்து இயற்கையினுடைய படல், இயற்கை. அதாவது கம்பி மாரி இருக்கு. இந்த குச்சிலாம் பாத்தீங்கன்னா பிரம்பு மாரி இருக்கும், அடிச்சு அப்படியே இப்படி கண்ணி போயிடும். அந்த மாரி அருமையா இருக்கும். அதனால இதெல்லாம் நம்ம வந்து இந்த மருத்துவ பயன்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அழகமா பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். சரிங்களா? பரவாயில்ல. இதுவரையும் எங்களுக்கு வந்து இந்த மூலிகை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப எங்களுக்கு இடம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றிங்கய்யா.